மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். என் பேர் பானுமதி. நான் தூத்துக்குடியில் நேரு கார்டன் பாளையங்கோட்டை ரோடு மெயினில் எங்கள் வீடு இருக்குது. எங்கள் தாத்தா முத்துசாமி பிள்ளை பானுமதி, அவங்களுக்கு சொந்தமான இடம் 4 ஏக்கர் இருக்குது. அந்த இதில் திரு மணி அவர்கள் பானு பிருந்தாவன் ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்காக எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. அப்போது நாங்கள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அவங்க எங்கள்கிட்ட பானுமதி தியேட்டர்னு இருந்ததை அதை திருமண மண்டபமாக அவங்க பெருசாக எதுவும் பண்ணாமல் சின்னதாக ஒரு சேஞ்ச் பண்ணி அதையும் அவங்க ரன் பண்ணிவிட்டு பானு பிருந்தாவன் ஹோட்டலையும் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க திரு மணி அவர்கள் 2018 இறந்ததுக்கப்புறமா அவங்க பையன் அதை மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லி உள்ளே எந்த வித அங்கே ஆவணமும் இல்லாமல் இடத்த எல்லாமே நாங்கள் கொடுக்காத இடம் எல்லாமே சேர்த்து ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்க அக்ரிமெண்ட்டும் முறையாக இல்லாமல் இப்போ வரைக்கும் உட்காந்துட்ருக்காங்க. சரியாக வாடகையும் தர்றது கிடையாது. ரவுடி வச்சு ரொம்ப பிரச்சனை பண்ணுறாங்க. அப்புறம் இல்லீகலாக நிறையா வேலையும் பண்ணுறாங்க. பல தடவை நாங்கள் அவங்கள காலி பண்ண சொல்லி நாங்கள் நிறைய தடவை சொன்னோம். ஆனாலும் அவங்க காலி பண்ணலை. அப்புறமா கடைசியாக நியாயம் கேட்டு இப்போ காலி பண்ணுங்கன்னு சொல்ல போகும்போது தான் ஆளை வச்சு இவங்களெல்லாம் அடித்து தூக்கி போடுங்கன்னு சொல்லி காந்திமதிநாதன், எங்கள் அப்பா, என் தம்பி, என் மாமா எல்லாரையுமே இது பண்ணி எங்களை அவ்வளோ பிரச்சனை பண்ணி எங்களுக்கு இது பண்ணாங்க. நாங்கள் போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். அவங்க எங்கள் மேலேயும் கொஞ்சம் பொய் புகாரெல்லாம் கொடுத்து, ஆனால் போலீஸில் சில அதிகாரிகள் எங்களோட கம்ப்ளைண்ட்டை முறையாக எஃப்ஐஆர் போடாமல் அதை தவறுதலாக பண்ணி அவங்களோட இதுக்கு பொய்யானதை எங்கள் வீட்டு ஆட்கள் மேலே போட்டு அவங்க இப்போ இங்கே இல்லை. நாங்கள் பெண்கள் மட்டும்தான் இருக்கோம். பயங்கரமாக எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு தனியாக இருக்கோம். நாங்கள் போராடிட்டு எங்களுக்கு யாருமே உதவுறதுக்கும் எங்களுக்கு இல்லை. இவங்க ஏன்னா ரவுடித்தனம் பண்ணி கொலை மிரட்டல் விட்டு தினம் ஏதாவது எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது. எங்களுக்கு நிம்மதியாகவே எங்களுக்கு இருக்க முடியல. இடத்தையும் கொடுத்துட்டு அதை காலி பண்ணவும் இல்லாமல் எங்களையே வெளியே விரட்டி எல்லாம் பண்ணுறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. யாருக்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ நாங்கள் முதல்வரையாக உங்களை தான் நாங்கள் நம்பியிருக்கோம். தயவு செஞ்சு நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது இது பண்ணணும்.